என்னம்மா பண்ற? இன்னைக்கு டீ ஷர்ட்டோட இருக்க போல காலையில. நீங்க தூங்கி எழுந்ததுல கடைக்கு போயிட்டு வந்துட்டேன். சரி தெரியல. பொண்ணு வந்திருக்கா. ஆமா. நேற்று கிளம்புற நான் இருந்திருந்தேன். இன்னைக்கு போங்க என்ன பண்ண போறேன்னு சொல்லியிருந்தனால சரி டிஃபன் செய்யணும்னு சொல்லி சிக்கன் குழம்பு தாளிக்க போறேன். ரெடி பண்ணி வச்சுட்டேன். மீனை வந்து கிளீன் பண்ணுங்கிறாங்க. மீன் குழம்பு வச்சுட்டு மீன் வச்சுட்டு. அப்போ கிளீன் பண்ண மீன் வேற இருக்கு. அது சீலா வறுக்கிறதுக்கு. ஓ, சீலா வந்து கட் பண்ணி அங்கே வேணான்ட்டேன். குழம்புக்கு காணாங்காத்தான் வேணும் அந்த 1 கிலோ. சரி அது வந்து குழம்பு வச்சா பொண்ணு கொஞ்சம் எடுத்துன்னு போயிடுவான். புட்டு வேற கேட்பால. அது நல்லா இருக்காது. குழம்பு சாப்பிட்டேன். வறுக்கிற மீன் இருக்குதுல்ல அது மாட்டான். சிக்கன் கிரேவி கோசம் இப்போ காலை இட்லி ஊத்திட்டு கிரேவி பண்ணிடலாம். நான் வீட்டுல மாவு நேத்து தான் அரைச்சி வச்சிருக்கேன் நைட்டு. அந்த மாவு மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா காலை இட்லி ஊத்திட்டு சாப்பிட்டுப்பீங்க. ஓகேங்க. எடுத்துட்டு போட்டோம். ஓகே ஓகே ஓகேவா? ஃபிஷ் குழம்பு நீ தான் வைக்க போறியா? ஆமா நான் வச்சு கொடுத்துறேங்க. அப்ப எனக்கு ரெஸ்ட். நீ நேற்று சுதந்திர தினத்துல இருந்து ரெஸ்ட் தான். அம்மா என்ன பண்றாங்கன்னு அவங்களையும் பார்த்துட்டு வரேன். அம்மா காஃபி போடுறேன். பால் மடத்துல ஊத்திட்டு பால் உள்ள எண்ணத்துல இருக்கா பால் இருக்கு. அப்புறம் பாருங்க ஷீலா மீன் கட் பண்ணியே வாங்கிட்டு வந்திருக்காரு. இதை வாஷ் மட்டும் பண்ணணும். வெளியே அம்மா அப்பதான் மாமா சீக்கிரமா வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏம்மா என்ன பண்ணிட்டு இருக்க? மீன் நல்லா இருக்கா மீன்? ஃப்ரெஷ்ஷா 1 கிலோவாமே நிறைய இருக்கா கம்மியா போட்டிருக்கானா? நிறைய இருக்கு. கொஞ்சம் கம்மியா 6 கிலோ. அதுதான் 2 1/2 கிலோ தனித்தனியா வாங்கிருக்காங்க. சரி இருக்கட்டும். புட்டு கேட்டால அது கொஞ்சம் எடுத்து பெருசா இருக்குது. மொத்தம் குழம்பு வைக்கணும். மொத்தம் எல்லாம் குழம்பு வேணாம். 1 கிலோ புட்டுன்னா பெஜாருமா. அவ பண்ணிக்கிட்டோம். அவளையா நான் தான் பண்ணணுமா? ஒண்ணு பண்ணி கொடுத்துருப்பா. அது கேட்க பாக்கலாம். பெருசா இருக்கிறத கொஞ்சம் எடுத்து அதான் பாக்குறேமா. இந்த மாதிரி சரி பாக்குறேன். இங்க பாருங்க என்ன மணி 7:30 தான். காலையில போய் வாங்கிட்டு இருக்கிறாரு. ஆமா நானும் முடியல. தூக்கம் இல்லை. கீழே படுத்தாவே தூக்கம் வர மாட்டேன். உடம்பே தலலாம் பாரமா குடிக்கணும்னு போனேன். புதினா துளுக்கு பத்தியா? அப்புறமா நான் அங்க அந்த தொட்டியில புதினா நிறைய நட்டு வச்சிருக்கேன் பாத்தியா? போய் அத கொய்யா செடி வாங்கணும்ல, உன்னதான் அங்க பக்கத்துல வச்சிருக்கேன். கொய்யா செடி எல்லாம் நல்லா இருக்கா? செடிக்கு பாத்தியா? நட்டு வச்சுக்கிறோம் குழந்தைங்கள எல்லாம் பார்த்து தண்ணியெல்லாம் மறுபடியும் சாயந்தரம் தெளிச்சுட்டு வந்தேன். வேற இல்லையாம்மா? இது ஒன்றுதான் இருந்துட்டம்மா. ஆமா ஆமா ஆமா. அந்த அம்மாட்ட போனாரு. தெரியல யாருக்கிட்ட போனாங்க. காலையில மணி இப்பதான். சரி ஓகே செய்யுங்க. நான் காஃபி பால் எடுத்துட்டு சொன்னேன். போட இட்லி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பசங்க தூங்கிட்டு இருக்காங்க. மாமா சிக்கன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இட்லி அடுத்த பார்த்துட்டு ஊத்தலாமா? எப்படி ஊத்துற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் இந்த பக்கம் வந்து ஃபிஷ் வந்து ஸ்வேதா புட்டு செஞ்சு தரதுக்காக வேக வச்சுட்டு இருக்கேன். கொஞ்சம் பாயில் ஆகணும்னா ஆஃப் பண்ணிட்டு நம்ம அவளுக்கு புட்டு பண்ணிடலாம். அப்புறம் ஃபிஷ் குழம்பு ஃபிஷ் ஃப்ரை நம்ம வீட்டில். இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் என்னன்னா கத்திரிக்காய் கார குழம்பு. சண்டே ஸ்பெஷல் காலையில இட்லி சிக்கன் குழம்பு, மதியானத்துக்கு வந்து ஃபிஷ் குழம்பு ஃபிஷ் ஃப்ரை ஃபிஷ் புட்டு. இட்லி ஏதாவது போட்டியா? நான் எதுவும் போடல. சாப்பிட்டுலாம். ஃபேன் ஆஃப் பண்ணிடுங்க. அந்த டீ ஆடிட்டே இருக்கு.
எல்லாம் முடிஞ்சு காலைல டிஃபன் முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்னும் நான் சாப்பிட்டுட்டு இட்லி சாப்பிட்டு அதுக்கப்புறமா போய் வெங்காயம் எல்லாம் கட் பண்ணணும். வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணிட்டு பாப்பாக்கு வந்து புட்டு கொஞ்சம் செஞ்சு வச்சுட்டு மாமா தேங்காய் இருக்கா? உடைச்ச தேங்காய் கவர்ல சைட்ல இருக்குமே மாமா. எடுத்துட்டேன். தேங்காய் போட்டு தான் குழம்பு தயாரி போச்சு. நான் அதே தேங்காய் தான் அன்னைக்கு போட்டு வச்சேன். எனக்கு சூப்பரா இருந்தது. எதுவுமே நம்ம தண்ணி ஊத்தாம ஃபர்ஸ்ட் மிக்சிய அரைச்சிட்டு தான் அப்புறம் தண்ணி ஊத்தி பேஸ்ட் பண்ணணும். இப்படிதான் பண்ணேன். எங்க பண்ணா திரியா வராது. தேங்காய் சரியில்லை. ஓயா அதே தேங்காய் நான் செய்யறேன் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா வருது. இவருக்கு மட்டும் தேங்காய் சேரலையா? ஏதாவது ஒண்ணு சொதப்பிட்டாங்கன்னா அது மேல பழி போட்டுறது தூக்கி. சரி வாங்க. என்னம்மா பண்ற? ஐயா நானு எண்ணெய் தேய்ச்சிருக்கேன். எங்க அவன் எங்க விஷாந்த் ஒண்ணு போனேன் பத்துனா. சரி அதான் இட்லி ரெடி ஆயிடுச்சு சாப்பிட வாங்கன்னு தான் கூப்பிடுறாரு. சரி எண்ணெய் தேய்ச்சிக்கின்னு உக்காதுன்னு அதை வரேன். சரி. சாப்பிடுமா? ஒதுக்கிதோ மாமா உனக்கு தட்டு நட்டியா? சொல்லுங்க. இட்லி கறி குழம்பு. இட்லி கறி குழம்பு என்ன டோரா புஜி மாதிரி இதே ரிப்பீட் பண்ணிட்டு இருக்க? டேஸ்ட் சொல்லுங்க. கையே வைக்க முடியல. சொல்லுமா வாய் வைங்க. ஆமா ரெண்டும் சுட 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 இருக்குது. அப்ப என்ன பண்ண முடியும்? அப்போ இது நான் செஞ்ச இட்லி எப்படி இருக்கு பாரு, அரைச்ச மாவு. எப்பா வாயில போடுறதுக்குள்ளே வாயை திறக்குறாங்க. நல்லா இருக்காங்க. பேஷ் பேஷ் ரொம்ப நல்லா இருக்கு. என்னது வெண்டக்காய் கூட வெண்டக்காய் டாஸ்டிக். ஏதோ வந்து வச்சிருவான் சைடு அருமை. பாத்தீங்களா காமிச்சாரு. ஏயா அவன் சின்ன வயசுல இப்போ அதே வருது. மாமா உங்களுக்கு எப்படி இருக்கு இப்போ? சரி ஓகே. ஸ்வேதா முழிச்சுட்டான்னு நினைக்கிறேன். போனணுங்கிறா. சரி சாப்பிடுங்க. நான் தான் அது உள்ள அப்படி வச்சேன். மீன் வந்துச்சுல மாமா நித்திடலாம். மீனுக்கு மசாலா ரெடி பண்ணிட்டு இருக்கியா? ஃப்ரைக்கு ஓகே. ஐயோ மாவு குண்டா குத்துந்தா ஒரே முட்டை வச்சிருப்பேன். கரண்டியா கழுவிட்டு எல்லாம் கழுவுங்க. நல்ல காலையில டிஃபன் சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா இருந்துச்சு. கறி குழம்பும் இட்லி. இன்னைக்கு நல்லா ஒரு குடி என்னது 2 இட்லி சாப்பிட்டேன். அப்போ கூட அதுக்கு மேல இறங்க மாட்டேங்குது. நான் அப்படியே அலைஞ்சு சாப்பிடணும்னு நினைச்சாலும் அதுக்கு மேல இறங்க மாட்டேன். மாவு பார்த்துக்கோங்க நம்ம அரைச்சது. இது ஒன்றும் இல்லை, ஃப்ரிட்ஜில் இருக்கு ஃபுல்லா. வேற பாக்ஸ்ல வச்சுட்டு கொஞ்சம் தனியா பிரிச்சு எடுத்துட்டோம். எல்லாத்துலயும் உப்பு கலக்கக்கூடாது புளிச்சிடும் அப்படின்னு சொல்லி. ஓகே புட்டு ஈவினிங் கொஞ்சம் செஞ்சு சாப்பிடணுமாம்மா. சிவப்பு புட்டு நேற்று அரைச்சி எடுத்துன்னு வந்தோம்ல, செஞ்சு சாப்பிடணும் இன்னைக்கு. தேவ்மா டிவி பார்த்துட்டு Madagascar capital Anjala. I'm India tourist. அத டிவி பார்த்துட்டு இருக்காங்க. குமா வருது. அறிகிற வேலைலாம் எந்து அரைஞ்சி சாப்பாடு உரிச்சு வச்சிடலான்ட்டு உரிச்சிட்டு இருக்கேன். அவ்வளோதான். நீங்க அங்க செஞ்சிருக்கீங்க. இப்போ மீன் புட்டு மட்டும் பாப்பாக்கு நான் செய்யணும். அது உங்களுக்கு வர மாட்டது இல்ல? நீதான் செய்யணுமா? அது முள்ளெல்லாம் எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை செய்யணும். செய்யலன்னு வச்சுக்க பாப்பா கத்துவா.
என்ன கவனிக்க மாட்டீங்க, மாப்பிள்ளையே தான் கவனிக்கிறீங்கன்றா ஏற்கனவே. இன்னும் அதுவும் செஞ்சு தரலன்னா அவள்தான். அதனால பாப்பாவுக்கு மட்டும் புட்டு செய்யணும். அங்க மாமா ரெடி பண்ணிட்டு இருக்காரு பாருங்க. சட்டியில செய்யறோம். கூட்டி வச்சாச்சு. ஆமா, சட்டியில நான் செய்ய மாட்டேன்ல எப்பவுமே. மீன் குழம்புக்கு கூட்டி வச்சாச்சு. பேஸ்ட் அரைச்சி வச்சாச்சு. புட்டுக்கு மீன் வேக வச்சாச்சு. மீன் புட்டு நல்லா ஃப்ரை ஆகி ரெடி ஆகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாப்பாவுக்கு சாப்பாடு போட்டுற வேண்டியதான். அவள் வந்து இது போட்டு பிசைஞ்சு தான் சாப்பிடுவான். சைட் டிஷ்ஷாலாம் வச்சு சாப்பிட மாட்டான். இது போட்டு பிசைஞ்சு நெய் ஊற்றி அப்புறம் அப்படிதான் சாப்பிடுவாள். அப்புறம் நான் காலைல இட்லி சாப்பிட்டேன். இப்போ கொஞ்சம் லைட்டாக புட்டு சாப்பிட்றதுக்காக இந்த பக்கம் சிகப்பு அரிசியில் புட்டு இதில் வச்சுருக்கேன் ஆவி கட்டி. அது வெந்த பிறகு நான் புட்டு சாப்பிடுவேன். எனக்கு கொஞ்சமாக செஞ்சு தரதுக்காக அப்படி வச்சுருக்கேன். சிகப்பு அரிசியில் புட்டு. என்னம்மா என்ன பண்ணுறீங்க? எல்லாம் முடிஞ்சிருச்சு. மட்டும் ட்ரை பண்ணிட்டா ஓகே. ஆனா இப்ப எதுக்கு யாரும் சாப்பிடறாங்க? அதுல வேற நான் வேற புட்டு வேற பண்ணிக்கிட்டேன். சூப்பரா இருந்துச்சு புட்டு. அந்த புட்டு தான் அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. எனக்கு எடுத்து ராகி புட்டு. ராகி இல்ல, சிகப்பு அரிசி புட்டு. ஆமா, சிகப்பு அரிசி தான் ஞாயிற்றுமை கொடுத்தேன். உனக்கு என்ன தெரியும்? அரைச்சது நானு வாங்கி. அது சிகப்பு அரிசி, ராகி கிடையாது. எங்க அம்மா கொடுத்ததுதான் ராகி, கேழ்வரகு, அந்த என்னது கம்பு, உடச்சக்கல்ல, உளுத்தம் பருப்பு எல்லாம் போட்டு கஞ்சி பாசத்துக்கு அரைச்சாங்க. நீ அதை பார்த்துட்டு இதான் கொஞ்சம் லெமன் ஜூஸ் குடிச்சா லெமன் ஜூஸ் நம்ம தான் ஞாபகம் வருது. எனக்கும் கொஞ்சம் அப்புறமா கொடுங்க. லெமன் தான் நிறைய போட்டிருப்பேன். முடிச்சு குடிச்சிட்டேன் முடிஞ்சிடும். எனக்கே பச்சை அடிக்கல. சரி, மீன் வச்சு சாப்பிட்டுட்டீங்கன்னா சூடா சாப்பிட்டா நல்லா இருக்கும். மீன் தவாலாம் சரி எல்லாம் புரியுது. தவா எல்லாத்தையும் மாற்றணும். ஒரு கை தவா ஒண்ணு வாங்கணும், தோசை வாங்கணும், 2 தவா வாங்கணும். 2000 ரூபாய் வைக்கணும் போது. ஆமா, ஓகே வாங்கணும். திங்கக்கிழமை கொஞ்சம் வேலை இருக்கு. நெக்ஸ்ட் செவ்வாய்க்கிழமை தான் போய் வாங்கணும். செவ்வாய்க்கிழமை முடியாது போலதையா? ஆஹா, புதன்கிழமை மேலாம் போகணும். செவ்வாய்க்கிழமை வேலை இருக்கு மாமாக்கு. புதன்கிழமை தான் போகணும். வெளியே போக ரெடியா இருக்கு. ஐயோப்பா, எக்ஸாம்பிள் போடுறேன். நான் வாக்கிங்க எங்க காருங்க? அவரு காலையில எழுந்ததுல இருந்து கார் ஓட்டின்னு இருக்கான். அதனாலதான் சார்ஜ் போயிடுச்சு. எங்க போயிடுச்சு போ. நம்ம பண்றீங்க. காலையில ஒயிட் கலர் டிஷர்ட்டா அது இருந்துச்சு. அப்புறம் அரைக்கை பனின்னு இருந்துச்சு. இப்ப வந்து டீ டைம்ல அதான் யூனிஃபார்ம் ஆயிடுச்சு. மாப்பிள்ளைக்கு டீ, இது எனக்கு வந்து பால் வந்து காஃபிக்கு. இங்க பாருமா புகையா பறக்குதுல இல்ல, இஞ்சி கம்மியா போட்டியா? தெரியிட்டும். இரானி டீ அது டிஃபரெண்டா இருக்கும். பட்டை, ஏலக்காய், இஞ்சி, ஏலக்காய், கிராம்பு, அதிமதுரம் கிடையாது. அப்புறம் அன்பு, பாசம் எல்லாம் கலந்து இருக்கு. பால் தான் கொஞ்சம் தண்ணி. இந்த பால் கிரீனு. அது நான் வந்து பசங்களுக்கு வந்து
அந்த முட்டை பால் ஊற்றி பிரெட்டு ரோஸ்ட் பண்ணி கொடுக்கலான்னு வாங்கிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பாலை. இவர் என்ன பண்ணிட்டாரு, போய் வாங்கிட்டு வர்றது சோம்பேதனப்பட்டுன்னு நான் வாங்கி வச்சிருந்த பாலை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. தப்பு இல்லையா அது? அப்பதாங்க தப்பே இல்லைங்க. தப்பே இல்லையா? தப்பு டீ போறேன்னா தப்பே கிடையாதுங்க. ஐயோ உள்ள ஏசி ஓடுது, இங்க கோவையுது. இப்படி தான் போடுவோம் பட்டை கையில. அவங்க மரும்பிள்ளைக்கு மாமனார் போடுற டீ தான் பிடிச்சிருக்கான், சூப்பரா இருக்குதான். நேத்து கேக்குறாரு, நீங்க காலையில எப்போ ஆகும் நீங்க போட்டு தருவீங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு பிடிச்சிருக்கான் நேத்து சொல்றாங்க. டீ கடையில நல்லா இல்லையா? நல்லது, ஹார்ட்டுக்கு கீட்டுக்கு எல்லாத்துக்கும் நல்லது. நம்ம தண்ணியா இருக்கு அதுதான் ஒண்ணு. ஹார்ட்டுக்கு என்னென்ன அப்படின்னு இனிமே யாரும் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டாம்ல ஹார்ட் பேஷண்ட் எல்லாம். பட்டை லவங்கம் இதை குடிச்சிட்டாங்க ஹார்ட் பேஷண்ட் எல்லாம் ஹாஸ்பிட்டல் போகாம சரியாயிடும். அப்படி கிடையாது, குடிச்சா நல்லது. யாரு டிஃபன் பாக்ஸ் எடுத்துன்னு வந்துச்சு?